கிருஷ்ணா, நீ அப்பப்போ வெளியில விளையாட போறேன்ட்டு போற. போயிட்டு என்ன பண்றேன்னா இடுப்பு முழுக்க சேரையும் புழுதியையும் பூசிக்கொண்டு வருகிறாய். அந்த வஸ்திரமும் சரி, மேலே இருக்கக்கூடிய அந்த திருமேனியின் இடுப்பு பகுதியும் சரி, மொத்தமும் பார்த்தா ஒரு பக்கம் சேரு தண்ணீரோடு சேர்ந்து அப்படியே வெட்டா ஈரமா சேறு சகதியா இருக்கான். இன்னொரு பக்கம் தண்ணீர் படாமல் ட்ரையா காய்ந்து புழுதி புழுதி படிந்ததாகவும் இருக்கிறதாம். அது ஏன் ஒரு பக்கம் சேரு ஒரு பக்கம் புழுதி, என்ன காரணம்னா அதுக்கும் சுவையாக விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஒரு பக்கம் என்னன்னா கிருஷ்ணனுக்கு வேர்த்து இருக்குமா. அதாவது இந்த வேர்வைங்கிறது எப்பவுமே நன்னா கவனிச்சு பாருங்க, உடம்பு முழுக்க ஒரே மாதிரி வேர்க்காது. சில பேருக்கு முதுகெல்லாம் வேர்க்கும், சில பேருக்கு நெற்றி எல்லாம் வேர்க்கும், சில பேருக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாம் மட்டும் வேர்க்கும். அது போல கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்கான், இந்த இடுப்பு மடங்கக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய வேர்த்து இருப்பதாலே அந்த இடத்துல எல்லாம் புழுதியோடு வேர்வை சேர்ந்து அது சேராக மாறிடுதான். இன்னும் ஒரு சில பக்கம் வேர்க்காம இருக்கு, அந்த இடத்துல பார்த்தா புழுதி மட்டும் படிஞ்சிருக்கான். இந்த மாதிரி விளையாடிட்டு வரானா. எந்த அம்மாவுக்கும் கோபம் வருமா இல்லையா? விளையாடிட்டு வரேன்னா சமத்தா அழுக்குப்படாம ஜம்முன்னு விளையாட்டு வரணும். இப்படி புட்டியில் இடுப்பு முழுக்க சேரும் புழுதியும் கொண்டு வந்து, கொண்டுனா பூசிக்கொண்டுன்னு அர்த்தம். அந்த புழுதி மேல படுறதோ இல்லையோ, இவனே எடுத்து பூசின்றுவானா. அத்தோட இருந்தா பரவாயில்ல, அடுத்து ஒரு வேலை பண்ணுவானா. யசோதைய பார்த்ததும் அம்மானு ஓடி வந்து அவளை அமுக்கி அணைத்துக் கொள்கிறேன் என்ற பெயர்ல என்ன பண்ணிடுறான், மொத்த சேரையும் புழுதியையும் யசோதை மேல பூசிட்டு போயிடுவானாம். யசோதையும் என்ன நினைப்பா, ஆஹா குழந்தை அம்மானு பாசமா வந்திருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால், ஏண்டா புழுதி எல்லாம் என் மேல பூசறதுக்காடா இடுப்புல எடுத்துன்னு வந்த, அப்படி அட்டி என் மேல எல்லாத்தையும் கொட்டி அமுக்கி ஒரு தடவை அப்படியே ஒரு தேய்ச்சு எல்லா புழுதியும் என் மீது படிந்து விடும்படியாக பண்ணிட்டு அகம் புக்கு, அதுக்கப்புறம் அகம்னா வீடுன்னு அர்த்தம், அகம் புக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போற. என்னைக்காவது நான் கோச்சின்னு இருக்கேனா? சரி வீட்டுக்குள்ள போயிட்டான், இனிமேலாவது சமத்தா இருப்பான்னு பார்த்தா உள்ள போனப்புறம் தான் விஷமமே ஆரம்பிக்கிறது. என்ன பண்றானா, அறியாமே ஒரு திருட்டு மொழி பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம, அறியாமேனா தெரியாமல்னு அர்த்தம், யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து யசோதை எங்க இருக்கா, புடவைய அலம்பிக்க போயிருக்கா. அழுக்கு சேருன்ட்டு புடவைய அலம்பத்தானே போயிருக்க. சரி அப்பா எங்க இருக்கார் தேடி பாக்குறான், வெளியில போயிருக்கார், யாரும் இல்ல. ரைட்டு, தயிர் வெண்ணெய் எல்லாம் திருட வேண்டியதான்னு அறியாமே யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து சட்டி தயிரும், சட்டியில தயிர் வச்சிருந்தா அந்த தயிரெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு அந்த சட்டியை கீழே போட்டு டமால் டமால்னு உடச்சு விட்டு விடுறது. எப்பா கொஞ்ச நேரம் இந்த புடவைய அலமின் வரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையாடா நீ செய்வ, அதனால பட்டி கன்றே டே விஷமக்கார கண்ணுக்குட்டி சும்மா இருக்க மாட்டேன், அத்தனை வேலை நீ பண்ற. என்னைக்காவது நான் கோச்சின்னு இருக்கேனா?